வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஃப்ரேஸில் இருப்பது என்னென்னா லுக்அப். லுக்அப் அப்படின்னா ரிசர்ச் ஆர் ஃபைண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது தமிழில் ஆராய்ந்து பார்த்தல். ஒரு தெர்மோடைனமிக்ஸ் லா அப்படின்னா என்னது அப்படிங்கிறத நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க தானே. அதே மாதிரி ஒரு இங்கிலீஷ் வேர்டு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டிக்ஷனரியில் சர்ச் பண்ணீங்க அப்படி தானே. இந்த மாதிரி ஒரு வேர்டுக்கு நீங்கள் அதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு பேர் தான் லுக்அப். ஓகேங்களா, வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். I will look up the definition online. I will look up the definition online. விளக்கத்தை ஆன்லைனில் ஆராய்ந்து பார்ப்பேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செகண்ட் பிரேசல் வரப்பு என்னென்னா லுக் டவுன். லுக் டவுன்னா டிஸ்அப்ரூவ் ஆர் டிஸ்டைன், அதாவது இழிவாக பார்த்தல். இந்த ஏளனமாக பார்ப்பாங்கல்ல, மதிப்பு இல்லாமல் ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் இல்லாமல் பார்ப்பாங்கன்னு, அந்த மாதிரி பார்க்குறதுக்கு லுக் டவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷீ லுக்ஸ் டவுன் ஆன் பீப்புள் ஹூ காஷிப். வதந்தி பேசுபவர்களை அவள் இழிவாக பார்க்கிறாள், இல்லைனா ஏளனமாக பார்க்கிறாள், இல்லைனா மரியாதை இல்லாமல் பார்க்கிறாள். இந்த மாதிரி நீங்கள் எப்படினாலும் சொல்லலாம். லுக் டவுன்னா இழிவாக பார்த்தல், ஏளனமாக பார்த்தல், இல்லை மதிப்பு இல்லாமல் பார்த்தல் அப்படிங்கிற மீனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஃப்ரேஸில் இருப்பேன்னா லுக் அவுட். லுக் அவுட்னா பி காஷியஸ் ஆர் விஜிலண்ட், அதாவது கவனமாக இரு, பார்த்து போ அப்படின்னு சொல்லுவாங்க. டிராஃபிக்லாம் இருக்குது, பார்த்து போ அப்படின்னு சொல்லுவாங்கண்ணே. அந்த மாதிரி பார்த்து போ, அதாவது வாட்ச் அவுட், இந்த லுக் அவுட் எல்லாமே சேம் மீனிங் தான். கவனமாக இரு அப்படிங்கிற மீனிங்கில் வரும். வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். லுக் அவுட் ஃபார் டிராஃபிக். போக்குவரத்தில் கவனமாக இரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஃப்ரேஸில் இருப்பேன்னா லுக் ஓவர். லுக் ஓவர்னா சூப்பர்வைஸ், அதாவது மேற்பார்வையிடுதல். ஏதாவது ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கும், அந்த வேலையை அப்படி மேலாட்டமாக போய் பார்த்து கரெக்டாக இருக்கா அப்படி செக் பண்ணுறதுனா சூப்பர்வைசர் மாதிரி. அந்த சூப்பர்வைசிங் பண்ணுறதுக்கு தான் லுக் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ வில் லுக் ஓவர் த மார்க்கெட்டிங் டீம். அவர் மார்க்கெட்டிங் குழுவை மேற்பார்வையிடுகிறார். இன்றைக்கி நம்ம பார்க்க வர நெக்ஸ்ட் ப்ரேஸில் இருப்பதுன்னா லுக் த்ரூ. லுக் த்ரூனா எக்ஸாமின் கேர்ஃபுல்லி, அதாவது கவனமாக ஆராய்தல். நம்ம ஆல்ரெடி சொன்னால் லுக் அப்புன்னு சொன்னோம். அந்த லுக் அப்புக்கும் லுக் த்ரூவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், லுக் அப்புங்கிறது வந்து ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத வந்து ப்ரீஃபாக படிப்பீங்க. ஆனால் இந்த லுக் த்ரூ அப்படிங்கிறதுனா அந்த வேர்டுக்கு கொடுத்துருக்க டெஃபினிஷன் கரெக்டு தானா அப்படிங்கிறத இன்னும் டீப்பாக படிக்கிறதுக்கு பேர் தான் லுக் த்ரூ. ஓகேங்களா, லுக் அப்பை இன்னும் டீப்பாக பார்த்தீங்கன்னா அது லுக் த்ரூ. ஓகேங்களா, வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ப்ளீஸ் லுக் த்ரூ த கான்ட்ராக்ட் பிஃபோர் சைனிங். கையொப்பம் இடுவதற்கு முன் ஒப்பந்தத்தை கவனமாக ஆராயவும். இன்றைக்கி நம்ம பார்க்க வர நெக்ஸ்ட் ஃப்ரேஸில் இருப்பதுன்னா லுக் ஃபார்வர்டு. லுக் ஃபார்வர்ட்னா ஆன்டிசிபேட் ஆர் அவைட் ஈகர்லி, அதாவது ரொம்ப ஆவலோட காத்திருக்கிறது. ஃபாரின்லேருந்து அப்பாவோ அம்மாவோ இல்லைனா தம்பியோ அண்ணனோ யாராவது நாளைக்கு வராங்கன்னு வச்சுக்கலாம், இன்றைக்கி ரொம்ப ஆவலாக காத்திருப்பீங்க தானே. அந்த மாதிரி அவங்களுடைய வருகையை ஆவலோட காத்திருக்கிறத நீங்கள் சொல்கிறதுக்கு தான் இந்த லுக் ஃபார்வர்டை யூஸ் பண்ணணும். லுக் ஃபார்வர்டுனா ஆவலோடு காத்திருத்தல்னு அர்த்தம். வாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்க்கலாம். ஐ லுக் ஃபார்வர்ட் டு சீயிங் யூ. உங்களை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வர நெக்ஸ்ட் ஃப்ரேஸில் இருப்பதுன்னா லுக் பேக். லுக் பேக்னா ரிஃப்ளெக்ட் ஆன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், கடந்த காலத்தை பார்த்தல். அதாவது ப்ரெசண்ட்லேருந்து பாஸ்ட்டை நீங்கள் சொல்கிறதுக்கு இந்த லுக் பேக்கை யூஸ் பண்ணலாம். வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Looking back on his college days, he realized how much he grew. கல்லூரி நாட்களை திரும்பி பார்க்கையில் அவர் எவ்வளவு வளர்ந்தவர் என்பதை உணர்ந்தார். இன்றைக்கி நம்ம பார்க்க வர நெக்ஸ்ட் ஃப்ரேஸில் இருப்பேன்னா லுக் ஃபார். லுக் ஃபார்னா சர்ச், அதாவது தேடுதல். இது ஜென்ரலாக நீங்கள் என்னதுனாலும் சரி, ஜாப் தேடுறதா இருக்கட்டும், வீடு தேடுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு தேடுறது, இந்த மாதிரி ஜென்ரலாக என்னது நீங்கள் தேடினாலும் நீங்கள் இந்த லுக் ஃபாரை யூஸ் பண்ணலாம். வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஜாப். நான் வேலை தேடுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வர நெக்ஸ்ட் ப்ரேஸில் இருப்பதுன்னா லுக்கின். லுக்கின்னா விசிட் ஆர் இன்ஸ்பெக்ட் ப்ரீஃப்லி.
பார்வையிடுதல், ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ரொம்ப அப்படி டீப்பாக பார்வையிடுறது, அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ வில் லுக் இன் ஆன் மை கிராண்ட் மதர் டுடே. நான் இன்று என் பாட்டியை பார்க்க போவேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஃப்ரேஸில் என்னன்னா லுக் ஆஃப்டர். லுக் ஆஃப்டர்னா கேர் ஃபார் ஆர் ப்ரொடெக்ட், கவனித்து கொள்கிறது அப்படின்னு அர்த்தம். கவனித்து கொள்ளுங்க, டேக் கேர் அப்படிம்பாங்க தானே, அதுக்கு பதிலாக இந்த லுக் ஆஃப்டர் யூஸ் பண்ணலாம். வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். லுக் ஆஃப்டர் த சில்ட்ரன். குழந்தையை கவனித்துக்கொள்.